வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு வர பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான 2 புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடத்தில் 2025ல் எப்போ அந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது, எத்தனை புதிய பயனாளிகளை சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகுதிகளும் கட்டுப்பாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு சில தகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீக்கியிருக்கிறாங்க. மக்களுக்கு எளிமையாக இருக்கணும், அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபா கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் ஸோ ஒரு சில தகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் 60 வயதுக்கு மேலே மூத்த குடிமக்கள் யாராவது இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவித்தொகை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய வகையில் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால இந்த மகளிர் உரிமை தொகையானது அவங்களுக்கு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா உரிமை தொகை திட்டத்துக்கு நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன யார் யாருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க என்ன செய்யணும், இந்த விடுபட்டிருந்தாலும் சரி இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் என்ன செஞ்சால் இந்த 1000 ரூபா உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்க பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கிவிட்டது. அதனால் இதுவரை இத்திட்டத்தில் பயன்பெறாத பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு சில தகுதிகளை நிர்ணயித்துள்ளது. அந்த தகுதிகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். ஒருவேளை தகுதியில்லாதவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளை ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் இறந்தவர்களின் பெயர்கள் மற்றும் தகுதியில்லாத பெண்களின் பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு பதிலாக புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது. ஸோ இது மூலியமாகவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரை பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இறந்திருக்கலாம், அப்படி இல்லைங்கிற வகையில் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால விடுபட்டிருக்கலாம். நிராகரிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்போ வரக்கூடிய இந்த 2025 புதிய பயனாளிகள் பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள சேர்க்க போகிறதா இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் முன் சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான ஒரு சந்தேகம் என்னவென்றால், ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் முதியவர்கள் அரசின் மாத ஓய்வூதிய தொகை பெற்றால் இந்த திட்டத்தில் சேர முடியுமா முடியாதா என்ற கேள்வி பலரிடத்திலும் இருக்கிறது. ஓய்வூதியதாரராக இருப்பவர்கள் மட்டும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பல ஊர்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்ற அச்சத்தில் முதியவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டுகளிலிருந்து நீக்க கோரி குடும்பத்தினர் விண்ணப்பிக்கின்றனர். ஆனால் அப்படி செய்ய தேவையில்லை. முதியவர்களுக்காக தமிழ்நாடு அரசு இந்த விதிவிலக்கை கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த முதியவங்களுக்கான பேரை பார்த்தீங்கன்னா நீக்க வேணாம். ஸோ அந்த குடும்பத்தில் வேற ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அவங்களுக்கு வேற எதுவும் பென்ஷன் வரலங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த உதவித்தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை இது மூலியமா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஓய்வூதியதாரராக இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் கிடைக்காது. அந்த குடும்பத்தில் உள்ள வேற ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது இந்த வருடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இதை அமல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்திருக்குது. ஸோ இது போல நீங்க பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.